Hi everyone, welcome to Mathematical 360. இந்த வீடியோவில் பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு இந்த சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2 எண்களும் திருவரிசைகளும் இந்த சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதொடர்வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் சார்ந்த கணக்கு செக்மெண்ட் 2 ப்ராப்ளம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு, ஒரு கூட்டுத்தொடர்வரிசையின் 13வது உறுப்பு 3 மற்றும் முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் 234 எனில் கூட்டுத்தொடர்வரிசையின் பொது வித்தியாசம் மற்றும் முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் காண்க. கூட்டுத்தொடர்வரிசை என்னன்னு சொல்லிட்டோம், கூட்டுத்தொடர்வரிசை உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு சொல்லிட்டோம். ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்கோம், அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் எப்படி 9 ஸ்டெப்ல சால்வ் பண்ணவங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். தீர்வு 13வது உறுப்பு 3 என்பதால் ஒரு கூட்டுத்தொடர்வரிசையின் 13வது உறுப்பு அவங்களே கொடுத்துருக்காங்க, அது 3 சொல்லியிருக்காங்க. கூட்டுத்தொடர்வரிசையின் 13வது உறுப்பு என்ன எழுதுவோம், T13 எழுதுவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி தெரியும் Tnோட ஃபார்முலா a plus n minus 1 into d. அப்போ T13, அப்போ n-க்கு பதிலாக 13 போட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்கு, a plus 12 n minus 1 எவ்வளோ 12. 12d equal to 3. இது அவங்க கொஸ்டின் கொடுத்துருக்கிறது நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி அப்படி எழுதிருக்கிறோம். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. முதல் 13 உறுப்புகளின் கூடுதல். செகண்டா கொடுத்தது முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் 234. 234 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். கூட்டுத்தொடர்வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா Sn equal to n/2 into 2a plus n minus 1 into d. ஓகேவா, இது அதுக்கான ஃபார்முலா. இங்க முதல் 13 கொடுத்தாங்க, அப்போ 13னா Sn S13. S13 equal to n-க்கு பதிலாக 13/2 into 2a n minus 1 12d equal to 234. இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா 2a plus 12d equal to 36 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு ஈக்குவேஷன் 2 அன்னோன் வேல்யூ இருக்கு. சமன்பாடுகள் 1 மற்றும் 2 தீர்க்க. சமன்பாடுகள் தீர்க்கிறது எப்படிங்கிறது நம்ம வீடியோல பார்த்துருக்கோம், அந்த வீடியோக்கு டெஸ்ட்ல கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெண்டு சமன்பாடு தீர்க்கும் போது நம்ம கிடைக்கிற ஏடியோட வேல்யூ, ஏ வந்து பார்த்தீங்கன்னா 33, டியோட வேல்யூ வந்து -5/2. இந்த ஈக்குவேஷன் 2 நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஏயோட வேல்யூ, அதாவது கூட்டுத்தொடர்வரிசையின் ஏங்கிறது முதல் உறுப்பு, டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொது வித்தியாசம். கூட்டுத்தொடர்வரிசையின் பொது வித்தியாசம் டி, அது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எனவே பொது வித்தியாசம் ஈக்குவல் டு -5/2. முதல் 21 உறுப்புகளின் கூடுதல். அதே மாதிரி முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும், Sn equal to n/2 2a plus n minus 1 into d. S21 equal to 21/2 a ஓட வேல்யூ பேஸ்ல கண்டுபிடிச்சிருப்போம், 2 into 33 plus n minus 1 21 minus 1 into d க்கு -5/2. இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா 21/2 233 66. இதை சிம்பிளை பண்ணி போகும்போது -50. 168. இதை ஃபர்தர் சிம்பிளை பண்ணும்போது 168. முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் பார்த்தீங்கன்னா 168. எடுத்துக்காட்டு, ஒரு கூட்டுத்தொடர்வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n² 2 plus 3n² எனில் 14வது உறுப்பை காண்க. ஒரு கூட்டுத்தொடர்வரிசையின் முதல் n உறுப்புகளோட கூடுதலுக்கான ஃபார்முலா அவங்களே கொடுத்துட்டாங்க. 14வது உறுப்பை மட்டும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. தீர்வு முதல் 17 உறுப்புகளின் கூடுதலிருந்து முதல் 16 உறுப்புகளின் கூடுதலை கழித்தால் 14வது உறுப்பு எவ்வளோ தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணும், முதல் 17 உறுப்புகளின் கூடுதலிருந்து முதல் 16 உறுப்புகளின் கூடுதலை கழித்தால், அப்போ முதல் 16 கூடுதல் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஃபார்முலா என்ன,
T17 அவங்க கேட்டுக்கிறது வந்து 14வது உறுப்பு. ஸோ 14வது உறுப்பு நம்ம என்ன எழுதுவோம், T17 எழுதுவோம் கொடுத்துற வயசுல. ஸோ அப்போ முதல் 16 உறுப்புகளின் கூடுதல் அது என்ன எழுதுவோம், S17. ஸோ S17 மைனஸ் 16 உறுப்புகளின் கூடுதல் S16. ஸோ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் நம்ம ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு இருக்கோம். 14வது உறுப்புங்கிறது T17, அதாவது T17. ஸோ 14வது உறுப்பு எவ்வளோ, ஸோ S17லேருந்து X16 கழிச்சா உங்களுக்கு வந்து அந்த 14வது உறுப்போட வேல்யூ எவ்வளோன்னு கிடைச்சிடும். S17 17 உறுப்புகளின் கூடுதல். அப்போ என்ன இருக்க இடத்துல 17 போடணும், இங்கே 5n² இருக்கு. 5 into 17² by 2 plus 3 into n by 2. 3 into 17 by 2. இது சிம்பிளை பண்ணும்போது 1445 by 2 plus 51 by 2. இந்த ஃபர்தரா சிம்பிள் பண்ணும்போது 748. அதே மாதிரி S16 கண்டுபிடிக்கணும். ஸோ S16 equal to எனக்கு பதிலாக என்ன பார்த்தீங்கன்னா 5 into 16² by 2 plus 3 into 16 by 2. இதை சிம்பிள் பண்ணும்போது 1250 by 2 plus 48 by 2. X16 வேலை வந்து பார்த்தீங்கன்னா 664. இதுலேருந்து இதை கழிச்சிட்டா 14வது உறுப்போட வேலை என்னன்னு கிடைச்சிடும். T17 equal to S17 minus S16. So S17 748, S16 664. ஸோ மொத்தம் 17 உறுப்போட கூடுதலை 16 உறுப்போட கூடுதல் கழிச்சிங்கன்னா பேலன்ஸ் இருக்க வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 17வது உறுப்பு நம்ம இங்கே எடுத்துக்கிறபடி இதை கழிக்கும் போது 84 கிடைக்குது. ஸோ அப்போ கேட்ட மாதிரி T17 வேலை வந்து பார்த்தீங்கன்னா 84. எடுத்துக்காட்டு 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து ஏழெண்களின் கூடுதல் காண்க. அதாவது 300க்கும் 600க்கும் 7ஆல் வகுப்படுற நம்மளோட ஏழெண்களின் கூடுதல் கேட்கறாங்க. தீர்வு 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் ஏழெண்கள், அதாவது பாத்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். அப்போ 300க்கு 600க்கு 7ஆல் டிவைட் பண்ணது பார்த்தீங்கன்னா 300 பார்த்தீங்கன்னா 7ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா வராது. ஸோ அப்போ 390 பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கப்புறம் 308. ஸோ அப்போ 7 ஆட் பண்ணிட்டே போங்க 315 அந்த மாதிரி 595 வரைக்கும். ஸோ அப்போ 600க்கு கம்மியில் நீங்கள் அப்படியே கழிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த நம்பர் நமக்கு 595 கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் இதை வகுத்து தான் வந்து இந்த சீரீஸ் எடுக்க முடியும். ஸோ 300க்கும் 600க்கும் இடையில 7 ஓடும் ஏழெண்களின் கூடுதல். ஸோ இந்த 300க்கும் 600க்கும் இருக்கிற 700 கூடுதல் 301 பிளஸ் 308 பிளஸ் 315 டாட் 595. இந்த நம்பர் நீங்கள் டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிச்சுக்கணும், இல்லை மெமரைஸ் பண்ணிக்கங்க. மேற்கண்ட தொடரின் உறுப்புகள் கூட்டுத்தொடர் வரிசையில் வந்துள்ளன. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேருந்து இது கழிச்சு 7, இதுலேருந்து இது கழிச்சு 7, இதுலேருந்து இது கழிச்சு 7. ஸோ அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா 7ஆல் வகுப்படும் என்ன 7ஆவது 7 வேல்யூவில் ஆட் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால இது கூட்டுத்தொடர் வரிசை. கூடுதல் வயசுனா முதல் உறுப்பு 301, பொது வித்தியாசம் 2 கழிச்சிங்கன்னா 7. கடைசி உறுப்பு என்ன 595. ஸோ L = 595. N = L - A/2. அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ நம்பருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்மா தெரியும். அதாவது Lக்கு ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் வயசுல கண்டுபிடிச்சிருப்போம். L = A + N - 1D. அதில் N மட்டும் வேணும்னா L - A/D + 1. இது ஒரு ஃபார்மா தான். இது நம்மளுக்கு Lோட வழி தெரியும். L 595, A ஓட வழி 301. ஸோ 300 - 301 புது வித்தியாசம் 7. ஸோ +1. இது சிம்பிள் பண்ணும்போது 43. அப்போ 300க்கும் 600க்கும் இடையில உள்ள மொத்த 7ஆல் வகுப்படும் ஏழெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 43. அது என்ன கேட்டிருக்காங்க, அதோட கூடுதல் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 43. அப்போ SN கூட்டுத்தொடர் வரிசையின் N முதல் எண்கள் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு L அதாவது கடைசி கொடுத்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா N/2 A + L. ஸோ S43 ஏன்னா நமக்கு 43 உறுப்பு. இப்போ S43 = N க்கு பதிலாக 43/2, A க்கு பதிலாக 301 + L க்கு பதிலாக 595. இது சிம்பிள் பண்ணும்போது 19264. ஸோ அப்போ 300க்கும் 600க்கும் இடைப்பட்ட 7ஆல் வகுப்படும் எண்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா 19264. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் 3 கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.